அப்படின்னா ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், கெடு பலன்கள் கிடைக்காது. எப்படி கிடைக்காம போயிடும்? குருனோட பார்வை இருக்கு. நவம்பர் மாதம் 27 வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி திருப்பி அவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பஞ்சங்களையும் போக்கக்கூடிய வேலையை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. 8ல குரு, அஷ்டமத்து குரு அப்படின்றது கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம காஷியஸா இருக்கணும். விருச்சிக ராசி என்பர்கள் எதுல காஷியஸா இருக்கணும்? நம்மளோட சேர்க்கையில கவனம் அப்படின்றது தேவை. குரு கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சுக்கிரன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிடுவோம். குரு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்றாரு, சுக்கிரன் அங்கெல்லாம் அதை நிவர்த்தி பண்ணிடுவாரு. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 4ஆம் பாவத்துல ராகு, சுக தாயார் ஸ்தானத்துல ராகு. சுகஸ்தானத்துல ராகு என்னோட கம்ஃபர்ட்டுக்கு ராகு கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்துல நான் கம்ஃபர்ட்டா இருக்கேன், நான் பெட்டரா இருக்கேன். முன்னே இருந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு விதத்துல இப்ப இந்த ராகு கேது பயிற்சி மே மாசம் 18ஆம் தேதி நடந்ததுல இருந்து ஏதோ ஒரு விதத்துல எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்றத ராகு பகவான் கொடுத்திருக்காரு. அதுக்கும் மேல அது தாயார் ஸ்தானம் அப்படின்னும் போது எனக்கும் எங்க அம்மாக்கும் பிரச்சனைகள் வந்துருமா, பஞ்சாயத்து வந்துருமா, அம்மனோட சப்போர்ட் குறைஞ்சிடுமா, அதெல்லாம் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், கெடு பலன்கள் கிடைக்காது. எப்படி கிடைக்காம போயிடும்? குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப கெடு பலன்களை குரு பகவான் சாலிடா வந்து பாத்தீங்கன்னா இல்லாம ஆக்கிடுவாரு. 100% வரணும் அப்படின்னா 10% தான் கொடுப்பாரு, 90% கொடுக்க மாட்டார். நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் சனி பகவான். சனி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பஞ்சம சனியா வந்திருக்காரு. பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு உங்க பதிவை பார்த்திருக்கேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, ஆனா இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் தான் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். நவம்பர் மாதம் 27 வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி திருப்பி அவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பஞ்சங்களையும் போக்கக்கூடிய வேலையை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. சாலிடா அடுத்த 2 வருஷம் அவர் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்க போறாரு. அதுல கவலையே வேண்டாம். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. அவர் கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது. சோ தைரியமா இருங்க. அதுக்கும் மேல இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது எங்களுக்கு மைனஸ் ஆச்சு அப்படின்னா மைனஸ்லாம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 4, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். எனக்கு என்னுடைய தைரியம் குறித்து, என்னோட தம்பி தங்கச்சிகளை குறித்து நிறைய ஆழ்மனது ஆசைகள் இவ்வளோ இருக்கு. அதுல இவ்வளோத்தையான நிறைவேற்றுவார். எனக்கு எங்க அம்மா குறித்து, என்னோட கம்ஃபர்ட் குறித்து இவ்வளோ ஆசைகள் இருக்கு. அதுல இவ்வளவான எனக்கு ஒரு 100 ஆசை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 4 ஆசையான சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல கண்டிப்பா நிறைவேற்றுவாரு அப்படின்னு அர்த்தம். சோ இதுவும் பெரிய பிளஸ்ங்களா. சரி, அதுக்கடுத்து 8ல குரு, அஷ்டமத்து குரு. அஷ்டமத்து குரு அப்படின்றது கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம காஷியஸா இருக்கணும். விருச்சிக ராசி என்பர்கள் எதுல காஷியஸா இருக்கணும்? நம்மளோட சேர்க்கையில கவனம் அப்படின்றது தேவை, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. அதுக்கப்புறம் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா டிராவல் கொஞ்சம் ஜாக்கிரதையா, ரொம்ப ஸ்பீடு ஓட்டுறது, காதுல போனை வச்சுட்டே ஓட்டுறது, டிவி பார்த்துட்டே வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டுறது, இதெல்லாம் கவனம் அப்படின்றது தேவை. இது அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இதெல்லாம் கவனமா தான் இருக்கணும். பட் இந்த மாசம் செப்டம்பர் மாதம் அது கூட நம்ம பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கான். பொதுவா குரு கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சுக்கிரன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிடுவோம். குரு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்றாரு, சுக்கிரன் அங்கெல்லாம் அதை நிவர்த்தி பண்ணிடுவான். ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு லக்கு, ஃபார்ச்சூன், நல்லது அப்படின்றத சுக்கிரன் செஞ்சிடுவான். கவலையே படாதீங்க. அப்ப செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து பாருங்க பாக்கியஸ்தானத்துல இருந்து மாறி தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார். தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானால தொழில்ல ஏதோ ஒரு விதத்துல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், நான் தொழில டெவலப் பண்றேன், புதுசா ஒரு பிரான்சைஸ் எடுக்கிறேன், நான் ஃபாரின் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டு தொடர்பு வேணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாமும் சக்சஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, தொழில் ஸ்தானத்துல ஆல்ரெடி அங்க கேது இருக்கா, சூரியன் புதன் சேர்க்கை. என்னோட புத்திசாலித்தனத்தினால எனக்கு வெளிநாட்டோட ஒரு தொடர்பு நிறைய பேருக்கு வரத்துக்கு உண்டு. ரசாயனம் சார்ந்த ஒரு விஷயம் தொழில் ஆரம்பிக்கிற நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 10ஆம் பாவத்துல இருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வரான். அந்த புதன் பகவானோட செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனும் இணையிறான். அப்ப இந்த சூரியன் புதன் சேர்க்கை 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல அப்படின் போது வந்து பாருங்க, கன்னியில வந்து சூரியன் புதன் சேர்க்கை, சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு. அப்போ வந்து லாபஸ்தானத்துல சூரியன் புதன் அப்படின்றது என்னோட அதீத புத்திசாலித்தனம், இதை புத்தாதித்ய யோகம் சொல்லுவாங்க. என்னோட அதீத புத்திசாலித்தனம், திறமை, என்னோட ஆற்றல்னால நான் வந்து பெருத்த லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிளானட்டரி பொசிஷன் ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஆனா சனியினோட வக்ர பார்வை இருக்கிறதுனால சில நேரம் நம்ம ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல சில தப்பு செஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கவனம் அப்படின்றது செஞ்சுக்கோங்க. அதுக்கும் மேல 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல செவ்வாயும் இருக்கார். செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல லாபம், ஒரு வந்து பாருங்க அந்த ஒரு பூமி வாங்குறது, ஒரு ரியல் எஸ்டேட் வேலை செய்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் லாபம் அப்படின்றது வரும். நம்ம நம்ம தொழில் செய்ற இடத்த இன்னும் கொஞ்சம் விருத்தி பண்ணிக்கலாம். இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரிலாம் பாசிட்டிவ் வரதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. ஆனா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வேண்டாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து லாபஸ்தானத்துலருந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்துக்கு போறார். விரயஸ்தானம் அப்படின்றது நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் வீடு வந்து வாங்கியிருக்கேன். வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். கார் வாங்கியிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். அந்த மாரி ரெஜிஸ்ட்ரேஷன் செலவும் நெறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப வந்து பாருங்க, பெரும்பாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு நெறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சொத்து பத்து வாங்குறது, வீடு வாசல் வாங்குறது, இந்த மாதிரிலாம் நெறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆ நம்ம வந்து நான் முன்னாடி சொன்னேன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்டின்னா, அதுக்கு வந்து டாக்டர பார்க்கறது, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆவறது, இந்த மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா என்ன, இது வந்து செவ்வாய் மேல குருனோட பார்வை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, குரு மங்கள யோகம் அப்டின்னு சொல்லுவாங்க. அதனால செவ்வாய் 12ஆம் பாவத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய சின்ன சின்ன இல் எஃபெக்ட்ஸ், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்டின்றது காணாம போயிடும். ஆனா, அவர் இருக்கிறதுனால வரக்கூடிய பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்டின்றது பெருசா தெரியும். புரியுதுங்களா? அப்ப ஆன் தி ஹோல் வந்து எங்களுக்கு செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படி இருக்கு அப்டின்னா, குரு மட்டும் தான் குரு பயிற்சி முடியிற வரைக்குமே அஷ்டம குருவா இருக்காரு அப்டின்றது ஒரு நெகட்டிவே தவிர, மீதி எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இல்ல. அதுக்கும் மேல இப்ப அஷ்டம குருவா இருந்தாலும், பாக்கிய சுக்கிரன், அதே மாரி தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிரன், இந்த சுக்கிரனால இந்த மாதம் முழுசும் நெறைய நற்பலன்கள் அப்டின்றது இருக்கு. அதுக்கும் மேல இந்த சூரியன், புதன் சேர்ந்து இருக்கிறது, அதனாலயும் நெறைய நற்பலன்கள் அப்டின்றது இருக்கு. ஆனா ஓவர் கான்ஃபிடென்ட்னால, ஒரு அசட்டு தைரியத்தினால சில பல நேரத்துல வந்து பாருங்க, நம்ம அகலக்கால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னால இது முடியும். நான் வந்து லோன் எடுக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து பாருங்க, ஒரு ரூ. 10,00,000 என்னோட தொழில நான் விரிவுபடுத்த முடியும். ரூ. 1,00,00,000 விரிவுபடுத்த முடியும். நான் இப்ப என்ன பண்றேன், எனக்கு 10,00,000 எனக்கு தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. உண்மதான். தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். எல்லாமே ஓகே. எனக்கு அதுக்கும் மேல இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நடக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், நான் வந்து ரூ. 10,00,000 வாங்குறதுக்கு பதில் ரூ. 1,00,00,000 லோன் வாங்குறேன் அப்டின்னா, அங்க நீங்க வந்து யோசிக்கணும். காரணம் என்ன அப்டின்னா, அது வந்து தப்பா போய் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எந்த விஷயம் செய்றீங்க அப்டின்னாலும் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அகலக்கால் அப்டின்றது வேண்டாம். அதுக்கும் மேல இல்லைங்க, நான் வந்து பெரிய லெவல்ல பண்ணணும் அப்டின்னு விருப்பப்படுறீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட சுய ஜாதகத்த, ஏன்னா இது கோச்சார பலன் 50% இல்லைங்களா? உங்க சுய ஜாதகத்த உங்க குடும்ப ஜோசியர்கிட்ட ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு, ஒரு பெரிய லெவல் முயற்சி அப்டின்றது பண்ணுங்க. ஓவராலா எங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்டின்னா, சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள்.